ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போகிறோன்னா இது கிளைம் அண்ட் ஜம்ப் டவர். இதோட கான்செப்ட் வந்து என்ன சொல்ல நம்ம இந்த ஹைட்டாக ஈஃபில் டவர் மாரி ஒரு டவர் இருக்கா, அந்த டவர் ஏறணும்னா காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அதை வச்சு இங்கே விங் ஷாப் இருக்கும், இந்த விங் ஷாப்பில் விங்கு வாங்கி அதை கொஞ்சம் ஸ்பீடாக போகும், கொஞ்சம் காசு அதிகமாக ஏறும். அதே மாதிரி அதிகமாக பண்ணி பெரிய பெரிய விங்காக வாங்கி லெஃப்ட் சைடில் 11 கிலோமீட்டர் போட்டு அங்கே ஒரு கப்பு இருக்கா, அங்கே போனோம். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். 11 கிலோமீட்டர் போகணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகணும். நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஜம்ப் டவுன் டு கெட். ஓ, கீழே குதிக்குமா? நல்ல விஷயம். கீழே குதிது ஒருத்தன் பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடாக போனால் வந்து 10 ரூபா தான் சொன்னேன். ட்ரெயில்ஸ் நம்ம பின்னாடி நாய்க்குட்டி மாரி ஒன்று வரும். இதோ இந்த பையா வச்சுருக்காங்க. எவனா அந்த ட்ரெயில் செய்யலா? இதோ இந்த பெட்டுக்கு பின்னாடி போகுது, அதே மாதிரி தான் ட்ரெயில்ஸு போகும். இங்கே வாங்கி வச்சுருக்கோம். 10 ரூபாய் தானே, இது எவ்வளோ? 50 ரூபாயா? ஏஞ்சலாம் நான். என்ன, நான் ஏஞ்சல் கிடையாது, நான் பையன், சரியா? நோ லேக், should not lag. நோ லேகுடா, லேக் கூடாதுடா. இப்போ இப்போதான் லேக் ஆக வேண்டியது. லேக் ஆகலன்னு சொல்லி இதை மாதிரி நின்று போனால் நான் என்னைக்கு போகிறது? என்ன கிட்டே? ஓ கைஸ், நம்ம கொஞ்ச நேரம் ஒரு டைமிங் வெயிட் பண்ணால் அதுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இன்னும் 2 நிமிஷம் 40 செகண்டில் நம்மளுக்கு ஒரு கிராஸ் இருக்குன்னு ஒரு பெட்டு கிடைக்க போதே. எனக்கு பெட்டு வந்து பேட் விங்ஸ். பேட்டா? நம்ம ஸ்டெய்லர் இல்லை, ஸ்டெயில். அப்பா என்ன ஸ்பீடு தம்பி. பை பாய். நீ ஏன் சில்ட்ரன்ஸில் ஏறி கைஸ் வாங்கிட்டு சொல்ல வந்துட்டேன். நம்ம இதை வச்சுட்டு நம்ம இதே விங்கை வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் போகவே முடியாது. ரொம்ப தூரம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், இவள் கெட்டிங் டயர்டு அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால தான் நம்ம விங்கு வாங்கிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம கிஃப்ட் வந்துருக்கு 100 ரூபாய். கைஸ், அடுத்த கிஃப்ட் இதுதான். அடுத்த கிஃப்ட்டு பெட்டு. அடுத்த கிஃப்ட் எனக்கு பெட்டு வேணும். என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன்னா எங்கே போனான்? டீமன் விங்கு 360 ரூபாயா? சாரி கைஸ், நான் சில இடத்துல நான் பேசாமல் இருந்திருப்பேன். அது வந்து லேக் ஆகிடுச்சா, அதே லூஸ் பண்ணி மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் வந்து சில இடத்துல பேசாமல் இருந்தேன். அப்பாடே, இந்த கேமு தெரியும்னா லேக் பிடிச்ச கேமாக இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ லேக் ஆகுது பாருங்க. அப்படி இதெல்லாம் லேக். என்னதுடா கம்பி இதே மாறிடுச்சு. நான் தான் கைஸ் நின்றேன். என்ன ஸ்பீடு? என்னது? கொஞ்சம் 500 மீட்டர் வந்தோடனே இதெல்லாம் கலர் மாறிடும் போலையே. இதுக்கலாமா? இதோ இந்த ட்ரெயின்ஸ் ஏன்டா கண்டுபிடிச்சான்? கத்து, அது நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2020 ரூபாய். அது நோடான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே முட்டை இருக்கே,
காசு கொடுத்தா முட்டையை வச்சு அது வந்து பெட்டு வருமா? ஆனால் என்ன முட்டை? கோழி முட்டையா இல்லை என்ன முட்டை? பார்த்தீங்களா ஸ்பீடு பார்த்தீங்களா? ஓ இந்த நெட்டில் கைஸ் கீழே குடிச்சுவாங்க. பெட்டு எனக்கு பெட்டு கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இதில் ஒரு செகண்டுக்கு கைஸ் ஒரு காசை 40 ரூபாய் மாற்றி தரும். 1 ரூபாய் இருக்கா அது 40 ரூபாய் மாற்றிட்டாரு. இப்போ பாருங்க காசை பாருங்க எப்படி சல்லுன்னு இருந்தா இதில் நம்ம 2000 ரூபாய் சேர்த்துடலாம். டே ஏன்டா இந்த லேக் ஆகுது? 2020 ரூபாய் சேர்க்க போகிறான். 3300 ரூபாயா 30 ரூபாயான்னு தெரியல, அதுவே சேர்த்தாரு. எனக்கு நான் ஏன் ரொம்ப ஒரு 2 வீக்ஸாக நான் ஏன் வீடியோ போடலன்னா எனக்கு அப்போ எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் குவார்ட்டர்லி வேறு, குவார்ட்டர்லி எக்ஸாமு போயிட்டு இருந்துச்சு. இப்போ லீவு. இப்போ நான் ஜாயின் பண்ணுவேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க அவன் பேர் லூஸ் ஃப்ரெண்டு சுகுணா அக்குனா எல்லாரும் பண்ணி வச்சுருக்கான். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அவன். கடா என் பெட்டை காணும். ஓ பின்னாடி இருக்கு அதுதான் கேசிட்டேன். அடுத்தவங்க வாங்க 10,000 ரூபாய் வேணும். 10 10,000 10,000 ரூபாய் இப்படியே போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க 2 கிலோமீட்டரே இப்போ தான் தொட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகிடும். 10,000 ரூபா சொல்கிறாங்க. இதுலேயே 6 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. விதி 42 ரூபாய். 6 அரோராவா என்னடா அப்படி 6 அரோராவா? பாருங்க எப்பா ஸ்பீடாக பாருங்க நல்லது. ஏங்க எனக்கு மட்டும் இந்த நெட் இப்படி ஆகுது? நிறைய நெட்டு நல்லாவே நம்ம முன்னாடி என் ஃப்ரெண்டுலாம் 5 கிலோமீட்டருக்கே போயிட்டான். சுக்குனான்னு ஒருத்தன் தானே அவன் கிடையாது, இன்னொரு பையன். Steven 1 minute 55 seconds. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கான். 3000 கிலோமீட்டர் வந்துட்டேன். உங்கள் பேக்கில் பூஸ்ட் இருக்குமா? டே பூஸ்ட் தந்தாங்க ஈஸி. நானே வாங்கிட்டு வந்தேன். ஓ கிஃப்ட்டு வந்துச்சா? 200 ரூபாய். ஏய் நான் பார்த்தீங்களா செகண்ட் ஒன்ல பூஸ்ட்டு பேக்கில் போயிட்டு பார்த்தா பூஸ்ட்டை காணோம். ஏமாத்திட்டாங்கடா. ஏமாத்திட்டாங்கடா. விடுங்க என்ன பண்ணுறது. என் ஃப்ரெண்டு அங்கே காணோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான். டேய் இந்த விஷயம் போட்டிங்கன்னு சொன்னேன். நான் ரோபக்ஸை குத்தாச்சு பண்ணி விட்ருவோங்க. சரி கைஸ் வீடியோ உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்டு வந்துடுங்க. கமெண்ட்டு பண்ணுங்கள். பார்த்தீங்களா யூ ஆர் கெட்டிங் டயர்டுன்னு வந்துச்சு. நான் தான் சொன்னேன் ரிக்ஸை வச்சு ரொம்ப தூரலாம் போக முடியாது. யூ ஆர் கெட்டிங் டயர்டு வந்துச்சா 38,000. உங்களுக்கு எந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது தான் நான் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும் அண்ணன். அடுத்த வீடியோ என்ன போடுறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பூச்சக்கா பச்சக்கா ஈவெண்டா
47,000 ரூபாய் வந்துச்சு. அந்த 6ஆவோ 1ஆவோ விங்ஸே வாங்கியாச்சு. சைபர் விங்ஸு 1 லட்சம் கிட்ட இருக்குது. 98,000. இருங்க, நம்மக்கிட்ட காசு இருக்கு. 2,000 ரூபாய்க்கு இந்த முட்டையை உடைக்கலாம். அது உட ரேபிட் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தரும்? 20 வாயாடை வேஸ்ட்டு போயிடலாம். தம்பி நல்லா எவ்வளோ ஸ்பீடு இருக்குமா? அப்பா கைஸ், இந்த இது பின்னாடி இருக்க இந்த கேலக்ஸிலாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு. எனக்கு இந்த சீரியஸாக சூப்பராக இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு சீரியஸாக நல்லா இருக்குது. நீங்கள் சில பேர் கமெண்ட்டை போடுறீங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 ஃபர்ஸ்ட் வீடியோன்னு போட்டிருப்போம். அதுலலாம் அது வந்து ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் இல்லை ப்ரோ, கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம் கைஸ், அது ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் கிடையாது. அது வந்து மைன்கிராஃப்ட் மாதிரியே ஒரு கேமு. மைன்கிராஃப்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே அந்த கேமில் இருக்கும். அந்த கேம் நேம் என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோனா, நீங்கள் எனக்கு நல்லா சப்போர்ட்டு ஆதரவுலாம் தாங்க. கமெண்ட்டை தெரிஞ்சுடுங்க. கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி ஷேர்லாம் பண்ணி தெரிக்க விட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கிங்க. எல்லாருக்கிட்டையும் வாங்கினா தெரியாமல் ஒரு ப்ரோவில் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணி எனக்கு சப்போர்ட் நல்லா தாங்க. அது என்னன்னு நானே சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம், அதை சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு சில கமெண்ட் வரைக்கும் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் கேம் ப்ளே வீடியோ 12 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் எதுவும் ஆக மாட்டேங்குது. இந்த 6 வீங்ஸை வச்சுட்டு இன்னுமே அது 6 வீங்ஸ் கூட பரவாயில்லையே, லேக் ஆகுது. இந்த லேகை வச்சுட்டு என்ன பண்ண வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியாது போலே. நாங்கள் அந்த கிஃப்ட்டு பொட்டி இருக்கு, அதில் இந்த ஊஃபு 45 நிமிஷம். அப்பா இவ்வளோ காசு. ஓ, காசு ஏன் வேஸ்ட் பண்ணோம் சொல்லுங்கள். ஈவெண்ட் முடிஞ்சிச்சா? அச்சிச்சோ, நான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிற்கலை, அது லேக் ஆகுது. நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் போனேன். எப்படி ஸ்பீடு பாருங்க. கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு? என்னடா கிஃப்ட்டு? இது பூஸ்ட். இப்போ மட்டும் பூஸ்ட் என் பேக்குள்ளே மண்டை மேலே சீட்டி பண்ணாதீங்கடா. சீட்டு என் ஃப்ரெண்டு சுத்தனான்னு ஒருத்தன் தான்ல, அவன் 11 கிலோமீட்டரே போயிட்டான். ஏன் ப்ரோ நீங்கள் அவனுக்கு முன்னாடியே இருந்தீங்க, அவன் எப்படி ஈஸியாக போனான்னு கேட்டீங்க. அந்த பஃபோலோ எரும மாடு பையன் ஆல்ரெடி விளாண்டு வச்சுருக்கான். விளாண்டு விங்கு ஒரு காசே அவன்கிட்ட 4,000 ரூபாய் மாத்திர பெட்டு, ஒரு காசை ₹1 4,000 மாத்திர பெட்டு அந்த மென்டல் பையன்கிட்ட இருக்குது. நான் சுக்குனான்னு ஒருத்தந்தால என்கிட்ட இருக்கு. அவன் ரியல் பேர்லாம் சுகுனா கிடையாது, நான் சும்மா அப்படி சொல்கிறேன். அதனால தான் இந்த நியூஸ் பையன் அப்படியே அதை வச்சு ஈஸியாக காசு வச்சு. இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சேட்டலைட்டு ஒன்றையே தாண்டிட்டேன் பார்த்துக்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கேன். எனக்கு இப்போ லீவ் போயிட்டுருக்கு, அதனால நிறைய வீடியோ இப்போ கண்டினியூஸாக வரும். ஓகேவா கைஸ்? யூ ஆர் கெட்டிங் டயர்ட். எப்படிட? சரி, நான் கீழே குடிச்சிட்டேன். கீழே வச்சுட்டேனே.
கைஸ் ஐ திங்க் நம்ம இந்த இதில் நம்ம இதை முடிக்க பார்க்கணும். இந்த இதில் நம்ம இதெல்லாம் முடிக்க பார்க்கணும்னு சொல்லிட்டேன். என்ன ஸ்பீடா அப்பா! இந்த லேக் டி ஊசு பையனடா, இந்த லேக் எவன்டா கொண்டு வந்தா? எனக்கு லைட்டாக கோல்டு. எக்ஸாம் அப்போ எனக்கு கோல்டு வந்துச்சு. கோல்டில் ஃபீவர், அதனாலையும் வீடியோ வரல. எக்ஸாம்லேயே நான் போடலான் தான் இருந்தேன், சண்டே போடலான் தான் இருந்தேன். ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் என்ன ஆச்சு, சரி வேணாம், என்னால் ஒழுங்காக பேச முடியாது, எதுவுமே அப்புறம் என்னால் ஒழுங்காகவே பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நான் 3 கிலோமீட்டர் போயிட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நல்லா 5 கிலோமீட்டர் போக போகிறேன். இன்னும் 6 கிலோமீட்டர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணிடுவேன். 6 இல்லை, ஸ்பீடில் போகிற ஸ்பீடு லேக் மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம இதில் முடிச்சிடலாம் கைஸ். முடிக்க போகிறேன் கைஸ். இன்னும் டி யூ ஆர் கெட்டிங் டயர்டா. நம்ம இதிலே போகலாம் கைஸ், சீரியஸாக நம்ம இதில் போயிடலாம் கைஸ். 11 கிலோமீட்டர் வந்துட்டோம்டா. கப்பேங்கடா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இது வரும். அதுக்கு வந்துட்டு ஒரு இடம் வருவான், அங்கே நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு ஒரு வின்ஸுன்னு ஒரு கப்பு கொடுப்பாங்க கைஸ். நம்ம இதில் நம்ம 1 லட்ச ரூபாய் சேர்த்தாச்சு. பைனாப்பிள் இது மேலே ஏற முடியல, குடிங்க. இங்கே கூட லேக் இங்கே நிற்போம். இந்தாதான் கொஞ்சம் சரியாகும். லேகு சரியாயிட்டா? சரியாயிடுச்சு. தம்பியா என்னப்பா பண்ணுறீங்கோ? தம்பியா என் பழைய ஐடியிலலாம் கன்ஃபார்மா பகுக்கு அச்சுக்குவா என்னடா பேர்? நான் கீழே குதிக்கிறான். டோமல் சொல்லணும். இங்கே பேக் இல்லை, பேகு சவுரியா அப்போ வாங்கடா. டெலிபோர்ட்டுன்னு இருக்கா அவங்ககிட்ட கரெக்டா. 2 வாட்டி நம்ம ஜெயிச்சோன்னா அடுத்த வேர்ல்டு போயிடலாமா. 2 வாட்டி. இப்போ நம்ம 1 வாட்டி மேலே போனோம்ல, அதே மாதிரி இன்னொரு வாட்டி போனால் அடுத்த வேர்ல்டு அதே மாதிரி 20, 150 அந்த மாதிரி போகணும். நான் வேணால் இன்னொரு வாட்டி ஆஃப்லைனில் போயிட்டு பார்ட் 2 நம்ம வேர்ல்டு 2 அதுமாரி பண்ணலாம். ஓகே, நம்ம இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ், பாய்.